ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குட்டி கழுகின் முதல் பரப்பு முயற்சியை கைவிடாதே. இந்த டாபிக் பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு குட்டி கழுகு முதல் முறையாக வானத்தில் பறக்க முயற்சி செய்கிறது. ஆனால் அதற்கு பயம். நான் கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வது, என்னால் உண்மையிலே பறக்க முடியுமா என்று அது தயங்கியது. அப்போது அதன் தாய் கழுகு ஒரு முக்கியமான விஷயத்தை அதற்கு கற்றுக் கொடுத்தது. அந்த கதைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு உயரமான மலையின் உச்சியில் ஒரு கழுகு தனது குட்டியுடன் வாழ்ந்து வந்தது. அந்த குட்டி கழுகு இன்னும் சிறியதாக இருந்தது. அதற்கு இறக்கைகள் இருந்தன. ஆனால் அந்த இறக்கைகளை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. தினமும் தாய் கழுகு வானத்தில் மிக உயரமாக பறந்து செல்வதை குட்டி கழுகு பார்த்து கொண்டே இருக்கும். அதை பார்த்து, அம்மா, நீ எப்படி இவ்வளவு உயரமாக பறக்கிறாய் என்று கேட்டது. தாய் கழுகு சிரித்து கொண்டே, உனக்கும் பறக்க முடியும். உன் இறக்கைகள் உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்ல தயாராக இருக்கின்றன. நீ அவற்றை நம்ப வேண்டும் என்று சொன்னது. ஆனால் குட்டி கழுகுக்கு பயமாக இருந்தது. எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா, நான் முயற்சி செய்து கீழே விழுந்து விட்டால் என்று கேட்டது. தாய் கழுகு, விழுவது தவறு அல்ல, விழுந்த பிறகு மீண்டும் எழாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி என்று கூறியது. அடுத்த நாள் காலையில் தாய் கழுகு குட்டியை மலையின் விளிம்பிற்கு அழைத்து சென்றது. கீழே பார்த்த குட்டி கழுகுக்கு உடல் முழுவதும் நடுங்கியது. அம்மா, என்னால் முடியாது என்று பின்னால் நகர்ந்தது. தாய் கழுகு அதனிடம், நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் இறக்கைகளை விரி, காற்றை உணர், பிறகு ஒரு சிறிய முயற்சி செய் என்றது. குட்டி கழுகு தனது இறக்கைகளை விரித்தது. காற்று அதன் இறக்கைகளை தொட்டது. ஆனால் பயம் இன்னும் போகவில்லை. என்னால் முடியாது என்று மீண்டும் சொன்னது. தாய் கழுகு அதனை வற்புறுத்தவில்லை. சரி, இன்று உனக்கு பயமாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் நாளை மீண்டும் முயற்சி செய்வோம் என்றது. அடுத்த நாள் மீண்டும் அதே இடம், மீண்டும் அதே பயம். ஆனால் இந்த முறை குட்டி கழுகு சிறிது நேரம் தைரியமாக நின்றது. தாய் கழுகு தனது இறக்கைகளை விரித்து வானத்தையே நோக்கி பறந்தது. அதை பார்த்த குட்டி கழுகுக்கும் ஒரு ஆசை வந்தது. நானும் பறக்க வேண்டும் என்று நினைத்தது. அது தனது இறக்கைகளை வேகமாக அசைத்தது. மலையின் விளிம்பிலிருந்து ஒரு சிறிய தாவல். அடுத்த நொடி குட்டி கழுகு கீழே விழ ஆரம்பித்தது. அம்மா என்று பயத்தில் கத்தியது. ஆனால் தாய் கழுகு அருகிலேயே இருந்தது. அது குட்டி கழுகின் அருகில் பறந்து வந்தது. உன் இறக்கைகளை அசை, பயப்படாதே என்று கூறியது. குட்டி கழுகு தனது இறக்கைகளை வேகமாக அசைத்தது. முதல் முயற்சி, அது தடுமாறியது. இரண்டாவது முயற்சி, சிறிது நேரம் காற்றில் மிதந்தது. மூன்றாவது முயற்சி, அதன் இறக்கைகள் காற்றை சரியாக பிடித்தன. அந்த நொடியில் குட்டி கழுகு கீழே விழவில்லை. அது வானத்தில் பறக்க தொடங்கியது. அதன் கண்களில் இருந்த பயம் மறைந்து மகிழ்ச்சி தோன்றியது. அம்மா, என்னால் பறக்க முடிகிறது என்று கத்தி மகிழ்ந்தது. தாய் கழுகு சிரித்து கொண்டே, உன்னால் முதல் நாளிலே பறக்க முடிந்தது. ஆனால் உன்னை தடுத்தது உன் பலவீனம் இல்லை, உன் பயம்தான் என்று சொன்னது. நண்பர்களே, இந்த குட்டி கழுகின் கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் என்னால் முடியாது, நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயப்படுகிறோம். அந்த பயத்தால் தான் நாம் முதல் அடியை எடுத்து வைக்காமல் நின்று விடுகிறோம். ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவதற்கு முன்பு பயத்தை தாண்ட வேண்டும். நீங்கள் இன்று செய்யும் சிறிய முயற்சி தான் நாளையே பெரிய வெற்றிக்கான முதல் படி. முதல் முயற்சியில் தோல்வி வரலாம், இரண்டாவது முயற்சியிலும் தோல்வி வரலாம். ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் நினைத்ததை விட உயரமாக பறப்பீர்கள். குட்டி கழுகுக்கு அதன் இறக்கைகள் இருந்தன. அதனை பயன்படுத்த தேவையான தைரியம் மட்டுமே அதற்கு தேவைப்பட்டது. அதேபோல் உங்களுக்குள்ளும் திறமை இருக்கிறது, உங்களுக்குள்ளும் ஒரு கனவு இருக்கிறது, உங்களுக்குள்ளும் வெற்றி பெறும் சக்தி இருக்கிறது. தேவை ஒன்றே ஒன்று, உங்களை நீங்கள் நம்புங்கள். பயம் வந்தாலும் முயற்சி செய்யுங்கள், தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுங்கள். மற்றவர்கள் நம்பவில்லை என்றாலும் உங்களை நீங்கள் நம்புவதை மட்டும் நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் பறக்க தெரிந்தவர்கள் தான் உயரத்தில் இருப்பதில்லை, பறக்க பயந்த போது முயற்சி செய்தவர்கள் தான் ஒரு நாளும் உயரத்தில் இருப்பார்கள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.